ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இந்த நடத்தையினால்தான் அவர் ஜகத்துக்கு ஆச்சாரியனாகி மோட்சம் கொடுக்கக்கூடிய சிறப்பையே பெற்றார் என்பது அடியார்கள் மனசுல நன்னா வாங்கிக்கணும். எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்திருக்கலாம், ஆனா ஆறும் மோட்சம் கொடுத்துட போறதில்லை. நீர் இனி ஸ்ரீவைகுண்டத்துக்கு அதிகாரிகளை அனுப்பி வைக்கலாம் என்று பெரிய பெருமாள் ஆணையிடப் போகிறார். அதை தெரிவிக்கிறார். திருக்கமல பாதமான துயரரு சுடர் அழியிலே இவருடைய உத்தமாங்கத்தை அலங்கரிக்க பெரிய பெருமாளை சேவிக்கிறார். திருப்பாணாழ்வாருக்கு எப்படி காட்டினானோ அதை போல ராமானுஜருக்கும் காட்டுகிறார். காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரமினோமே என்று திருக்கமல பாதத்தை சேவித்தார். அரைச்சி வந்த ஆடையை சேவித்தார். நான்முகனை படைத்ததோர் எழில் உந்திய சேவித்தார். அதற்கு மேலே சதுர்மாமதில் சூழ் இலங்கக்கிறவன் ததரப்படு உதர ஓட்டிய உதரபந்தத்தை சேவித்து கொண்டார். பகவானுடைய பிராட்டி அமர்ந்திருக்கிற திருவாரமார்பை சேவித்து கொண்டார். முற்றுமுண்ட கண்டமாகிற திருக்கழுத்தை சேவித்தார். உலகத்துக்கே சரமஸ்லோகத்தை அனுகிரகித்த திருவாயை சேவித்து கொண்டார். கரியவாகி புடமறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்ன உலகத்துக்கே அனுகிரகித்து தன்னுடைய ஈர பார்வையாலே உலகத்தை ரட்சிக்கக்கூடிய திருக்கண்களை சேவித்து கொண்டார். நீலமேனி ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சினையே என்று திருமேனி முழுக்க சேவித்து கொண்டார். பெருமாளுக்கும் ஆசை ஏற்பட்டு